முத்து மீனா பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை விஜயா கிட்ட 5 லட்ச ரூபா நீ முத்து மீனாக்கு அமௌண்ட்டை கொடுக்கணும்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரூமுக்கு போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல மனோஜ் ரோஹிணி ரூமுக்கு போயிட்டு என்னங்க ஆண்டி யோசிக்கிறீங்க, 5 லட்ச ரூபா எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா, எனக்குமே என்ன பண்றதுனே தெரியலங்க ஆண்டி, நானும் அதுதான் யோசிக்கிறேன். மனோஜ் இருந்துகிட்டு அம்மா நீங்க எதையும் யோசிக்காதீங்க, கம்முன்னு படுத்து தூங்குங்க, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எப்படா என்னால தூங்க சொல்ற, அந்த 5 லட்ச ரூபான்னு சொன்னோன்னே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அம்மா என்கிட்ட மட்டும் அமௌண்ட்டை கேட்டாத, என்கிட்ட சுத்தமாவே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்ற, நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, கேட்கறதுக்கு முன்னாடியே நீ இப்படி சொல்ற பாத்தியா, நான் மட்டும் என்னமா பண்ணுவேன், இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன், அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய செலவாயிடுச்சு, அதுக்கே நான் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். சரி ரோஹிணி, உங்க அப்பா கிட்ட 5 லட்ச ரூபா அமௌண்ட் இருந்தா கேக்குறியா, நான் அப்புறம் கூட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னங்க ஆண்டி சொல்றீங்க, எங்க அப்பாவே ஜெயில இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க, அதான் உங்க மாமா இருப்பாருல்ல போய் கேட்க சொல்றியா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க ஆண்டி, மாமாவும் வேற நாட்டுக்கு போயிட்டாங்க, இங்க இல்ல, இருக்கிற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா கேட்க சொல்லுவேன். உங்க அப்பா ஜெயில இருக்கிறாரு, பார்க்க முடியாதுன்னு தானே சொன்னேன். அப்ப மனோஜ், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மலேசியாவுக்கு டிக்கெட் போடு, நம்ம இன்னும் அவங்க வீட்டையும் பார்க்கல, அவங்க அப்பாவையும் பார்க்கல, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹினிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அம்மா மலேசியாவுக்கு டிக்கெட் போடுங்கன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா அதுக்கே எவ்வளவு காசு ஆகும் நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மலேசியாவுக்கு போறதுக்கும் வரத்துக்கும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹினி இதனால என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.